Hi friends, welcome you in the Easy Learning Biology session. In the session நம்ம பார்க்க போறது வந்து taxonomical study and taxonomical aids. Taxonomical studies, the correct identification, correct naming and correct classification of various species of plants, animals, organisms useful in the field of agriculture, forest, industries. இந்த டாக்ஸானமிக்கல் ஸ்டடிஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து எப்படி பயன்படுது? அக்ரிகல்ச்சர்ல வந்து பிளான்ஸ் பார்ப்போமே. பிளான்ஸ்ல வந்து மெலோஜினா என்று சொல்லக்கூடிய பிரிஞ்சால் கத்தரி, டியூபரசம் என்று சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் ஃபியூச்சர் இருக்கு. அதனுடைய ஃப்ரூட் வந்து பெர்ரின்னு சொன்னா பெரிகார்ப்பு இருக்கும். பட் வந்து மீசோகார்ப்பும் எண்டோகார்ப்பும் cannot be differentiate. ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கும். பல்ப்புல தான் எல்லா சீடும் எம்பெட் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு பேரையும் வந்து சொலானம் சொல்லக்கூடிய ஜீனஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். சொலானா வந்து அண்டர் சொலனேசி ஃபேமிலியில வந்துருது. அடுத்தது ட்ரைட்டிகம் என்று சொல்லக்கூடிய கோதுமை. அந்த கோதுமையில வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஏஸ்டியோம் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட் டைப்பு, அது வந்து பிரெட் செய்ய பயன்படுது. அதனுடைய ஜெனடிக் காம்பனன்ட்ஸ் வந்து ஹெக்ஸாப்ளாய்டு. டியூரம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வெரைட்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பாஸ்தா கோதுமைன்னு சொல்றோம். அதனுடைய ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் வந்து டெட்ராப்ளாய்டு. இந்த ரெண்டு வெரைட்டி வந்து நிறைய காமன் ஃபியூச்சர் மார்ஃபாலஜிக்கலி இருக்கு. பட் வந்து ஒரே ஒரு டிசிமிலர் தான் இந்த ஹெக்ஸாப்ளாய்டு டெட்ராப்ளாய்டு. ரெண்டுமே ஹைபிரிட். இந்த ரெண்டு ஹைபிரிட்டுக்கு வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். அதனால தான் இவங்களை வந்து ட்ரைட்டிகம் என்று சொல்லக்கூடிய ஜீனஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது லியோ என்று சொல்லக்கூடிய லயன், டைகர் என்று சொல்லக்கூடிய டைகரிஸ் என்று சொல்லக்கூடிய டைகர். ரெண்டுமே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். அதனுடைய நகை வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். எமர்ஜென்சி டைம்ல வந்து புஷ் பண்ண முடியும். ஆர்டினரி டைம்ல வந்து புல் பண்ண முடியும். இதுதான் ரிட்ராக்டபிள் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பேந்திரால வருது. அப்போ இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாம் ஒரே ஜீனஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கிளாசிஃபை பண்ணியிருக்கனால there is a evolutionary significance, phylogenetic significance we studied from taxonomical studies. Taxonomical studiesல இருந்து நம்ம வந்து ஒரு evolutionary significance between a closely related species, அதாவது closely related species வந்து ஒரு காமன் ancestor இருந்து வந்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா நமக்கு இருக்கு. அடுத்தது எம்பிலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நெல்லிக்கனி, அமாரஸ் என்று சொல்லக்கூடிய கீழா நெல்லி, இது வந்து மஞ்சள் காமாலைக்கு பயன்படக்கூடியது. ரெண்டு பேரும் இதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, இது ஃப்ரூட்ஸ் வந்து சின்னதா இருக்கு, இலைக்கு அடியில இருக்கும். பட் இது வந்து ஃபிலாண்டஸ் என்று சொல்லக்கூடிய ஜீனஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ், சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரெண்டு மைக்ரோப்ஸ். ஒன்று வந்து ஈஸ்ட் ஃபங்கை, சாக்ரோமைசஸ் செரிவிசியே. இன்னொரு மைக்ரோப்ஸ் வந்து பாக்டீரியா இருக்கு, அது வந்து சைமோமோனஸ் மொபைலிஸ். சாக்ரோமைசஸ் செரிவிசியே வந்து ஃபெர்மெண்டேஷனை வந்து ஸ்லோ ரேட்ல தான் கொண்டு போகும். பட் வந்து இந்த பாக்டீரியா சைமோமோனஸ் மொபைலிஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடா நடத்துமா. ரைட். டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், இண்டஸ்ட்ரி இவ்வளவு நமக்கு வந்து பயன்படுது. அடுத்தபடியா வந்து we learn biological resource and biodiversity. இந்த டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து அப்ளிகேஷனை ஸ்டடி பண்றதுனால நமக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுதுன்னு கேட்டா, நிறைய பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, சீடு, ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மெடிக்கல் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸு, இண்டஸ்ட்ரியஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய பெவரேஜஸ் லைக் ரம்மு, விஸ்கி, அது போக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு சொல்ல வெரைட்டிஸ் பத்தி எல்லாம் நமக்கு தெரியுது. இதை தரக்கூடிய லிவிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம வந்து என்ன சொல்றோம்? பயோடைவர்சிட்டி. இதை வந்து என்ன சொல்லுவோம்? பயோ ரிசோர்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது these studies look at correct identification, naming and classification. taxonomic studies வந்து ரொம்ப பயன்படக்கூடியது வந்து கரெக்டா ஐடென்டிஃபிகேஷன், கரெக்டா நேம் கொடுக்கணும், கரெக்டா கிளாசிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எது தேவைன்னு கேட்டால் ஃபீல்டு ட்ரிப். ஃபீல்டுக்கு போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிளான்ட்ஸையோ அல்லது ஒரு மைக்ரோப்ஸையோ ஒரு பிளான்ட்ஸையோ ஒரு அனிமல்ஸையோ என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் மைக்ரோப்ஸை வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு கேட்டால் லெபார்டரியில் போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து கல்ச்சர் மீடியத்தில் தான் இருப்பாங்க இவங்க. அடுத்தபடியாக வந்து நெக்ஸ்ட்
The main source of taxonomical studies. First வந்து actual specimens of plants. இது எங்க இருப்பாங்கன்னா botanical gardenல இருப்பாங்க. அடுத்த actual specimens of animals, zoology பார்க்ல இருப்பாங்க இவங்க எல்லாம் taxonomical aidsல தான் வருவாங்க. அது போக வந்து actual specimens வந்து எங்க இருப்பாங்கன்னா மியூசியத்துல இருப்பாங்க. பட் எல்லாமே டெத்ல தான் இருப்பாங்க, preserved பண்ணிருப்பாங்க. அடுத்து ஹெர்பேரியம். இந்த ஹெர்பேரியம் வந்து actual plants தான், பட் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் taxonomical aidsல வருவாங்க. Taxonomical aids are nothing but they are reference. They helpful to identification, naming and classifications of plants, otherwise animals, then organisms. These actual specimens are fundamental to study and training in systematic. இது எதுக்கு பயன்படுது? இந்த ஆக்சுவல் ஸ்பெசிமென் எல்லாம் ஸ்டடி பண்ணுவதற்கு, ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு, நேம் கொடுக்கிறதுக்கு, கிளாசிஃபை பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது இல்லாம இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இல்லாம டாக்ஸானமி நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டடி பண்ணவே முடியாது. They have stored information resource. இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு நம்ம பயன்படுதுன்னு கேட்டா, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளான்ஸ் ஆனாலும் சரி, ஒரு அனிமல்ஸ் ஆனாலும் சரி, அல்லது ஒரு மைக்ரோப்ஸ் ஆனாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக நேம் கொடுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபைனலாக கிளாஸிஃபை பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து நமக்கு அவசியமாகிறது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.